ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து 8th வந்து தமிழ் வந்து டேர்ம் 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெசன் வந்து என்ன, தமிழ் இன்பம் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி வாழ்த்து. இந்த இதில் வந்து உள்ள பாடல் வந்து யாரோடதுன்னா வந்து பாரதியாரோட பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்போயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அதுலேருந்தும் கேள்விகள் வந்து இப்போ வருது. நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் போடலை. பட் வந்து ஆனுவல் பிளானர் வந்து எப்போ அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம இப்போ எப்போ எக்ஸாமுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இனிமேல் வந்து நீங்களோட படிப்போட வேகத்தை வந்து அதிகரிக்கணும். நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 ஹவர்ஸாவது வந்து ஒரு நாளைக்கு வந்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொடுங்க. அதில் கொஞ்சம் அதிகமாக வந்து தமிழுக்கு வந்து எஃபர்ட் போடுங்க. நீங்கள் வந்து அபோவ் 95 மார்க்கில் 95 கொஸ்டின்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் வந்து சேஃபர் சைடில் வந்து இருப்பீங்க. 100க்கு 95 கொஸ்டின்ஸாவது நீங்கள் தமிழில் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் போஸ்டிங் போகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ வந்து தமிழில் வந்து ஒரு லைனை கூட விடாமல் தொடர்ச்சியாக படிங்க. ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கண்டென்ட் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா, திருப்பி அதோட இப்போ வந்து ரிவைஸ் வந்து எடுங்க. அதே நேரத்தில் வந்து உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டனாக வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கும் படிக்க வந்து பிடிக்கும். ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதோ, அடுத்த பிடிஎஃப் ஃபைலை வச்சுட்டு படிக்கிறதோ, அது வந்து என்றைக்குமே உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட் வந்து சப்போர்ட் பண்ணாது. இப்போ எல்லாமே ஓகேயாக இருக்கும். அதனால வந்து கிடைக்கிற டைங்களில் வந்து நோட்டிஃபிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வந்து உங்களோட ஷார்ட் நோட்ஸை வந்து எடுத்துக்கிட்டு நல்லா படிங்க. அதிகப்படுத்துங்க. டயத்தை வந்து டே பை டே வந்து என்னென்னா படிக்கிற டயத்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்துங்க. வாங்க இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் கண்டென்ட் வந்து போகலாம். மொழி வந்து கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் கிடையாது. மக்களின் பண்பாட்டுடன் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு வந்து மொழிக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. உணர்வோடு கலந்தது. தமிழர்கள் நம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி வந்து போற்றி வந்துள்ளனர் அப்படிங்கிறாங்க. புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல் ஒன்றை அறிவோம் அப்படிங்கிறாங்க. அது யாரோட பாடல் அப்படின்னா பாரதியாரோட பாடல். பாரதியார், பாரதிதாசன், இது மாதிரி குழப்பமான கேள்விகளில் வந்து ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து இருக்கணும். பார்த்துக்குங்க. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திடு, வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. இது மாதிரி வாழியவே அப்படின்னு வந்தாவே வந்து நீங்கள் வந்து பாரதியாரை வந்து போற்றுங்க. சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க, துலங்குக வையகமே. தொல்லை வினைதொரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இந்த பாடல் வந்து யாரோட கவிதை பாடல் யாருடையது அப்படின்னா பாரதியாரோட. அது நல்லா பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக தெரியுது. வாழிய வாழியவே அப்படிங்கிறது தான் இது வந்து ஹிண்ட்டு இதுக்கான பாடலில் அப்படின்னு பார்த்துக்குங்க. சொல்லும் பொருளும் என்ன கொடுத்துருக்காங்க. நிரந்தரம்னா காலம் முழுமையும் வந்து நிரந்தரம். வைப்புனா நிலப்பகுதி. சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அப்படிங்கிறாங்க. வன்மொழினா வளமிக்க மொழி. இசைனா புகழ். தொல்லைனா பழமை துன்பம். இதில் வந்து வன்மொழினா வளமிக்க மொழி கூட போற்றலாம். அந்த தொல்லைங்கிறது வந்து துன்பம் கூட ஓகே. பழமைங்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்துங்க. எப்பயுமே வந்து எது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை நல்லா பார்த்துக்குங்க. பாடலின் பொருள் என்ன கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு இடம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. தமிழ்மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க. 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ்கொண்ட தமிழ்மொழி வாழ்க. எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகமுள்ள வரையிலும் வாழ்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமையிருள் நீங்கட்டும். அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. பொருந்தாத பழைய கருத்துகளால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க. தமிழ்மொழி வாழ்க, தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க. வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க அப்படின்னு. ஸோ தமிழ்மொழியோட பெருமையை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காங்க. நூல்வெளி ரொம்ப முக்கியம். எப்படி அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பாக்ஸ் கண்டென்ட் முக்கியமோ அது மாதிரி நூல்வெளி பொருள் ரொம்ப முக்கியம். பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு சின்ன கோட்ஸ் வந்து அந்த அவர் என்ன கவிதை கொடுத்துருக்காரோ அதையும் ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்கும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படிக்கணும். எல்லாம் விளாட கொள்ளணும் இல்லை.
இதுதான் எக்ஸாம் கேட்பாங்கங்கிறத நீங்கள் வந்து உங்களாலே புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த அந்த நாலேஜ் வந்து கிடைக்கும். கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து என்னென்ன இதழ்கள்லாம் வந்து நடத்தியிருக்காரு அப்படின்னா, இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். அவர் கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டுக்கவிகளையும் வந்து எழுதியவர். ஸோ என்னென்ன உரைநடை நூல்கள்னால் சந்திரிகையின் கதை, தராசுகள்லாம் வந்து உரைநடை நூல்கள் அப்படிங்கிறாங்க. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை வந்து புகழ்ந்துள்ளார் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் இருக்கிற அந்த பாடல் வந்து என்ன அப்படின்னா, பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என வந்து தமிழ் மொழியோட மேன்மையை தான் வந்து இந்த பாடல் வந்து கொடுத்துருக்கு. ஸோ வந்து இது வந்து எந்த தொகுப்புலேருந்துன்னா பாரதியாரோட கவிதைகள்ங்கிற தொகுப்புலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இந்த கவிதை பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அரங்கனுங்கிறவங்க வந்து என்ன எழுதியிருக்காங்க, செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ சீர்காக்கும் நந்தா விளக்கணை நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தம் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பும் தருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கில் ஆரம் நீ யாவும் நீயே அப்படின்னு அரங்கன் அழகாக இருக்குது. இந்த பாடல் கேட்கவே வந்து நல்லா இருக்குது. ஸோ இதை எழுதினது யார் அப்படின்னா வந்து அரங்கன். இப்போ நம்ம பார்த்தது வந்து பாரதியார், அவர் வந்து சுப்பிரமணிய பாரதியார்னு வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து எழுதின 2 நூல்கள் வந்து என்னென்னா சந்திரிகையின் கதை, தராசு. அவர் நடத்திய இதழ்கள் வந்து இந்தியா, விஜயா. அப்புறம் வந்து பாரதிதாசன் வந்து இவரை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வந்து தமிழ்மொழி வாழ்த்துங்கிற கவிதை பாடல் வந்து எதுலேருந்து எந்த தொகுப்பு அப்படின்னா பாரதியார் வந்து கவிதைகள்ங்கிற தொகுப்புலேருந்து வந்திருக்கு. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னா வைப்பு தான் வந்து நிலப்பகுதி. கடல்னால் தெரியும், ஆளினாலும் கடல் பகுதி தான், பறவைனாலும் வந்து கடல் பகுதி தான் வந்து வரும். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து என்றும் கூட்டல் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து வானம் கூட்டல் அளந்தது. பிரித்தெழுதுகளை நல்லா பார்த்துக்கோங்க, அதில் 1 or 2 கொஸ்டின்ஸ் வருது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்தது அனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த. அடுத்த தமிழ்மொழி மரபு வந்து வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுக்க முறைகள் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்விற்குரிய ஒழுக்கமுறை வந்து ஒழுங்குமுறை வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறாங்க. மொழிக்கு வந்து அதே வந்து மரபுங்கிறாங்க. எப்படி நம்ம வாழ்வுக்கு வந்து ஒரு ஒழுங்குமுறை வந்து ஒழுக்கம்னு சொல்கிறாங்களே, மொழிக்கு வந்து ஒரு ஒழுங்குமுறை வந்து மரபு அப்படிங்கிறாங்க. தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை எந்த நூல் சொல்லுது அப்படின்னா வந்து தொல்காப்பியம் தான் சொல்லுது. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம். இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை வந்து ஒழுக்கம், மொழிக்குரிய ஒழுங்குமுறை என்ன சொல்லியிருக்காங்க, மரபு. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை வந்து சொல்கிற நூல் வந்து என்ன அப்படின்னா தொல்காப்பியங்கிறாங்க. இந்த இது பார்த்தாங்க. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதுணை ஐம்பால் இயல்நெறி வளா ஆமை திரிவுள் சொல்லோடு தளாள் வேண்டும். இதுவும் வந்து தொல்காப்பியம். அதில் இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது பாருங்கள், நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம். அது யாருன்னு கேட்பாங்க, இல்லைனா அது எந்த நூல்னு கேட்பாங்க, பார்த்துக்கங்க. தொல்காப்பியம்னு சொல்லணும், இல்லைனா அது யார் எழுதுனதுன்னா தொல்காப்பியர் அப்படிங்கணும். மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிப்பட்ட சொல்லினான தொல்காப்பியம். மரபுநிலை திரியின் பிரிதாகும். அதான் செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை வந்து தொல்காப்பியம் தானே போகுது. அந்த ஒரு லைன்லேயே இந்த மரபுங்கிற ஒரு வார்த்தை வந்தாவே நீங்கள் தொல்காப்பியம் போட்டுருங்க. இன்கேஸ் உங்களால் வந்து ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வர முடியலை அப்படிங்கையில் அதை போட்டுருங்க. இதில் சொல்லும் பொருளும் என்ன, விசும்புனா வானம், மயக்கம்னா கலவை, இருதிணைனா உயர்திணை அக்ரிணை, வளாமைனா தவறாமை. இது பார்த்துக்குங்க, வளாமைனா தவறாமை. ஐம்பால்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால்னால் சொல்கிறாங்க. மரபுனா வழக்கம், திரிதல்னா மாறுபடுதல், செய்யுள்னா பாட்டு, தளாள்னா தழுவுதல். இதில் வந்து 2 வித்தியாசமாக இருக்குது.
வளாமைனா தவறாமை, தலால்னா தழுவுதல், அப்படி இல்லைன்னா பயன்படுத்துதல். நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாடலின் பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த உலகம் வந்து நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய 5ம் ஒரு கலந்த கலவை தான் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பார்த்துருக்கோம்? மயக்கம்னா கலவைன்னு பார்த்துருக்கோம். இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் இந்த 5 சேர்க்கையால் உருவானவை தான் அப்படிங்கிறாங்க. உலகத்து பொருட்கள் வந்து 2 திணைகளாகவும் 5 பாகுபடுத்தி கூறுதல் தான் வந்து தமிழ் மொழியோட மரபு அப்படிங்க. திணை பால் வேறுபாடு அறிந்து இந்த உலக பொருள்களை வந்து நம் முன்னோர்கள் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இந்த மரபான சொற்களை வந்து செய்யுள்ளையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதான் செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள செய்தியை வந்து கூறுறது வந்து நம்ம எந்த நூல்னு பார்த்துருக்கோம்? தொல்காப்பியம். அதுதான் இது. தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் இந்த மரபு மாறினால் வந்து பொருளே வந்து மாறிடுது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அளபடை அப்படின்னா என்னென்னு பாருங்க. புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றிற்கு உரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. இந்த பாடலில் வளாமைங்கிறது தளால் ஆகிய சொற்களிலிருந்து ழா இருக்குல்ல, அந்த எழுத்தை வந்து 3 மாத்திரை அளவு நீட்டி தான் வந்து ஒலிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதற்கு அடையாளமாக ழாவை அடுத்து வந்து அ இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு ஒரு உயிரெழுத்து வந்து நீண்டு ஒலிப்பதை தான் வந்து ழா அதை சொல்கிறாங்க. அது வந்து 3 எழுத்தை வந்து 3 மாத்திரைக்கு உள்ளதை தான் வந்து ஆன்னு இடம்பெற்றுள்ளது அப்படின்னு. இவ்வாறு உயிரெழுத்தை நீண்டு ஒலிப்பதை வந்து உயிரளபடை என்பர். இதனை பற்றி உயர் வகுப்புகளில் விரிவாக படிக்கலாம். ஸோ அளபடைன்னா நமக்கு தெரியும்னா எண்ணிசை அளபடை, சொல்லிசை அளபடை, செய்யுளிசை அளபடைன்னு நம்ம பார்ப்போம். அதெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸில் வந்து ஹையர் ஸ்டாண்டர்டில் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து அளபடைனா வந்து அது தனக்குரிய மாத்திரையிலேருந்து உரிய அளவை விட கொஞ்சம் நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துகிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியத்தின் ஆசிரியர்னா என்னன்னா உயிரெழுத்து, அதில் உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பது. ஏன்னா ஆதனை அந்த எழுத்து நீண்டு ஒலிப்பது தான் வந்து உயிரளப்படை. அளப்படையிலேருந்து 2 இருக்குது. ஒன்று உயிரளப்படை, ஒற்றளப்படை. ஒற்றளப்படைனா வந்து ஒற்றெழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்கள் அளபெடுப்பது தான் வந்து ஒற்றளப்படை. உயிரளப்படைனா வந்து இந்த உயிரெழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலிப்பது தான் உயிரளப்படை. உயிரளப்படை தான் வந்து 3 இருக்குது. சொல்லிசை, செய்யுளிசை, இன்னிசை. அந்த செய்யுளிசை அளபடைக்கு வந்து இசைநெறி அளபடைன்னு கூட சொல்லுவாங்க. அது அப்போக்கும் நம்ம பார்த்துக்குவோம். இப்போ வந்து இதில் வந்து இந்த பாக்ஸ் கண்டென்ட் நம்ம பார்ப்போம் வாங்க. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து தொல்காப்பியர் அப்படிம்பாங்க. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தொல்காப்பியம் வந்து ஒரு பழமையான இலக்கண நூல் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன எழுத்து, சொல், பொருளுங்கிற 3 அதிகாரங்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்குமே 9 இயல்கள். அப்போ வந்து மொத்தம் 27 இயல்களை உடையதான் வந்து இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிறாங்க. பொருள் அதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள் வந்து 91, 92, 93 இங்கு தரப்பட்டுள்ளன. ஓகே, நம்ம இந்த இது பார்த்தோம்ல, அந்த இது படித்தோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. இந்த இளமை பெயர்கள்லாம் நல்லா பார்த்துங்க. கேட்குறாங்க பொறுத்துகளையும் கேட்குறாங்க. அப்படின்னா ஜஸ்ட் டைரக்ட் கொஸ்டினாக ஒன்லைன் கொஸ்டினாகவும் கேட்குறாங்க. புலினா வந்து பரல், சிங்கம் குருளை, யானை கன்று. யானையுமே பசுமே வந்து கன்று தான். ஆடு வந்து குட்டி. புலிப்பரல், சிங்கம் குருளை, யானை கன்று, பசு கன்று, ஆடு குட்டி. புலி வந்து உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு வந்து கத்தும். ஓகே, பறவைகள் வந்து டேஸ் பறந்துச்சுன்னா விசும்பில் விசும்புனா வானத்தில் தானே பறந்து சொல்லுவோம். அதான் இயற்கையை போற்றுதல் வந்து தமிழருடைய மரபு. இருதிணை வந்து எப்படி பிரிக்கிறாங்க? 2 கூட்டல் திணை. ஐம்பால் வந்து 5 கூட்டல் பால். அடுத்து வந்து ஒரு உரைநடை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை வந்து கண்டுபிடித்தான். மொழியை நிலைபெறச் செய்ய எழுத்துக்களை வந்து உருவாக்கினான். எழுத்துக்களின் வரி வடிவங்கள் தான் வந்து மொழிக்கு மொழி வந்து வேறுபடுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வரி வடிவங்கள் வந்து அந்த காலத்திற்கு ஏற்பவும் வந்து மாறுபடுதல், அதை தான் சொல்ல வராங்க. அவை ஒரே மொழியிலும் கூட காலந்தோறும் மாறி வருகின்றன. அவ்வகையில் தமிழ் மொழியின் எழுத்துக்களின் வரி வடிவங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அறிவோம் அப்படிங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாக வந்து தொடக்க காலத்தில் எழுத்து என்பது வந்து ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே தான் வந்து இருந்துச்சு. அதான் அந்த ஓவிய முறையில் தான் வந்து நமக்கு வந்து உணர்த்திருக்காங்கன்னு சொல்ல வராங்க. ஒவ்வொரு பொருளையும்
இந்த வடிவத்தை தான் வந்துன்னா ஓவிய எழுத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தபடியாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தது வந்து வடிவமோ ஒளியோ கிடையாது, அந்த ஓவிய எழுத்து தான் சொல்ல வராங்க. அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அந்த வடிவத்துக்கு உரிய ஒரு முழு ஒளியாகவே சொல்லை குறிப்பதாக மாறியது. அதன் பின் ஒவ்வொரு வடிவமும் அந்த சொல்லின் ஓசையை வந்து குறிப்பதாயிற்று. இவ்வாறு ஒரு ஒளிக்கு ஒரு எழுத்து என உருவான நிலையே வந்துன்னா ஒளி எழுத்து நிலையே அப்படிங்கிறாங்க. இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருள்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திருப்புகளாக தான் வந்து கருதப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. இந்த தெரிந்து கொள்ளும் பாக்ஸ் வந்து பார்த்துக்குங்க. கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு வந்து என்னென்னா ச என்னும் வடமொழி எழுத்து வந்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க வந்து அப்போல்லாம் வந்து புள்ளி வந்து பயன்படுத்தப்படலை அப்படிங்கிறாங்க. எகர ஒகர வந்து குறில் நெடில் வந்து வேறுபாடு வந்து இல்லை. நமக்கு வந்து ஏ ஓ ஓ அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து தற்காலத்தில் வந்து இருக்குல்ல, அப்போ வந்து என்ன கல்வெட்டுகளில் வந்து அந்த குறில் நெடிகளுக்கான வேறுபாடு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அச்சில் தோன்றிய பிறகே தான் தமிழ் எழுத்துக்கள் வந்து இப்போது உள்ள நிலையான வடிவத்தை வந்து பெற்று இருக்கு அப்படிங்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை வந்து கோயில்களில் வந்து கருங்கல் சுவர்களிலும் வந்து செப்பேடுகளில் வந்து காண முடிகிறது. அப்படின்னு நம்ம இப்போ போனாலுமே கோயில்கள்லாம் வந்து இந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து பொறித்திருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பார்க்கலாம். கல்வெட்டுகள் வந்து எப்படின்னா வந்து கிமு வந்து 3ஆம் நூற்றாண்டு முதல் வந்து கிடைக்கின்றன. இது செப்பேடுகள் நல்ல கிமுவா கிபியான்னு பார்த்துக்குங்க. கல்வெட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. இதே செப்பேடுகள் வந்து கிபி வந்து 7ஆம் நூற்றாண்டு முதல் வந்து கிடைக்கின்றன அப்படிங்கிறாங்க. கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை தான் வந்து வட்டெழுத்து தமிழெழுத்து என இரு வகையாக வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கல்வெட்டு வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க. செப்பேடு வந்து என்ன கிபி வந்து 7ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. அதில் காணப்படுற வடிவங்கள்லாம் வந்து ஒன்று வந்து வட்டெழுத்தாக வந்து இருக்குமா, அடுத்து வந்து தமிழெழுத்து அப்படின்னு இரு வகையாக பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதில் வட்டெழுத்துனா என்னென்னா வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழெழுத்து ஆகும் அப்படிங்கிறாங்க. தமிழெழுத்துனா இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துனா இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்திங்களா தமிழ் எழுத்துக்கள், அதோட பழைய வரி வடிவம் தான் அந்த தமிழ் எழுத்து. இதே வட்டெழுத்துனா வளைந்த கோடுகளால் ஆன தமிழ் எழுத்து அப்படிங்கிறாங்க. சேர மண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் வந்து 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வந்து வட்டெழுத்து தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டெழுத்துக்கள் வந்து எந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்கள்ல வந்து வட்டெழுத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. இதே வட்டெழுத்துக்கள்னு நம்ம என்ன சொன்னோம், வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழெழுத்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். பார்த்துக்குங்க. முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கல்வெட்டுகளில் பழைய தமிழெழுத்துக்கள் வந்து காணப்படுங்க. ஸோ வட்டெழுத்துக்களோட காலம் வந்து அந்த 8 to 11 நூற்றாண்டுகளில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே தமிழெழுத்துக்கள் வந்து காணப்படுது அப்படிங்கிறாங்க. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் தமிழ் எழுதப்பட்ட எழுத்துக்களை வந்து கண் எழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. இது சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்னும் தொடரால் வந்து அறியலாம் அப்படிங்கிறாங்க. கடைச்சங்க காலத்துலலாம் வந்து கண் எழுத்துக்கள் தான் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. இந்த தெரிந்து கொள்வோம். தமிழ் மொழி எழுத வந்து இருவகை எழுத்துக்கள் வந்து வழக்கில் வந்து இருந்திருக்கு. தமிழ் மொழி எழுதுனா அதான் சொல்லுவோம்ல, அந்த வட்டெழுத்து தமிழ் எழுத்துக்கள்லாம் சொல்லுவோம்ல, அதான் தமிழ் மொழியே எழுத. இதே வந்து வட்டெழுத்துனா வந்து வளைந்த கோடுகளாலான தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள்னால் இப்போ எழுதின அதோட பழைய வரி வடிவம் தான் அந்த தமிழ் எழுத்துக்கள். ஸோ அந்த தமிழ் மொழி எழுத வந்து இருவகை எழுத்துக்கள் வந்து வழக்கில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து எதன் மூலம் அறிகிறோம் அப்படின்னா அரைச்சலூர் கல்வெட்டு தான் அதுக்கு சான்று அப்படிங்கிறாங்க. இந்த கல்வெட்டில் வந்து தமிழ் எழுத்தும் இருக்கும், வட்டெழுத்து ரெண்டுமே கலந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பழங்காலத்தில் கற்பாறை செப்பேடு ஓலை போன்றவற்றில் வந்து எழுதின அந்தந்த பொருள்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்கள் வந்து வடிவங்கள் இருந்திருக்கு. பாறைகளில் செதுக்கும் போது வளைக்கோடுகள் பயன்படுத்த முடியாது. ஸோ பாறைகள்லாம் வந்து நேர்கோடு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதே ஓலைகளில் வந்து எப்படின்னா இந்த நேர்கோடுகளில் புள்ளிகள்லாம் எழுதுறது கஷ்டமாக, ஸோ அதனால் அதில் வளைந்த கோடுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்குங்க. பாறைகள்னால் நேர்கோடு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓலைகள்னால் வளைந்த கோடுகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்.
அப்படிங்கிறாங்க. எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் வந்து தொல்காப்பியர் காலத்திலேருந்தே இருந்திருக்கு. அப்போ தான் வந்துன்னா உங்களுக்கு குறில் நெடிலெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதுன்னு நம்ம பார்த்தோம்ல, அதுதான் சொல்ல வராங்க. ஸோ வந்து அது எப்படி வந்துன்னா குறில் எழுத்துக்களை எப்படி குறிக்கிறாங்கன்னா அதன் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் வந்து யாரோட காலத்துலேருந்து இருந்திருக்கான், தொல்காப்பியரோட காலத்துலேருந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நம்ம வந்து எது என எழுதப்பட்டாலும் ஏது என்று வந்து ஒழிக்கிறோம்ல, நெடில் எழுத்து, அதை சொல்கிறாங்க. அகர வரிசை உயிர்மை குரில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி வந்து இடப்பட்டால் அது வந்து நெடிலாக கருதப்பட்டன. இப்போ கனா குரில் எழுத்து, கனா நெடில் எழுத்துன்னு சொல்கிறோம்ல, அந்த காலத்தில் வந்து எப்படின்னா அந்த காக்கு பக்கத்தில் புள்ளி வைத்தா அதான் நெடில் எழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் மூலம் வந்து இரட்டை புள்ளி வந்து, ஸோ குறில் எழுத்துக்கு பக்கத்தில் பக்கப்புள்ளி இருந்துச்சுன்னா அது நெடிலுங்கிறாங்க. ஐகார எழுத்துக்களை குறிப்பிட அதுக்கு முன்னாடி வந்து அந்த கனா அதுக்கு முன்னாடி 2 புள்ளி இட்டுருந்தாங்கன்னா அதுதான் வந்து ஐகார எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அந்த எடுத்துக்காட்டை வச்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து 2 புள்ளிகள் இடப்பட்டால் அது அவுகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன அப்படிங்கிறாங்க. அடுத்து அதான் அந்த கே வந்து கவ்வாக மாறுது பார்த்தீங்களா. எகர வரிசை கே அந்த கே சொல்லும்போது அந்த ஏல முடியுது பார்த்தீங்களா, அதுதான் சொல்ல வராங்க. எகர வரிசையில் வந்து குறில் எழுத்துக்களை அடுத்து இரட்டை புள்ளிகள் எடுத்து அது வந்து அவுகார வரிசையாக நம்ம மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தின் மேலே வந்து புள்ளியிடப்பட்டன. குற்றியெழுகிற எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளிகள் வந்து இட்டனர் அப்படிங்கிற. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு படித்தா புரியலை அப்படிங்கிற ஜஸ்ட் எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்துங்க. நெடில் எழுத்தை குறிக்க குறிலுக்கு பக்கத்தில் புள்ளி வைத்தா அது வந்து நெடில் எழுத்தாக மாறுது. இதே ஐகார வரிசை எப்படி எழுதோம்னா அந்த குறில் எழுத்துக்கு முன்னாடி 2 புள்ளி இட்டால் அது வந்து ஐகார வரிசையாக இருக்குது. கேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எகர வரிசைக்கு முன்னாடி வந்து பின்னாடி வந்து 2 புள்ளி வைத்திருந்தா அது வந்து என்ன எகரம் வந்து அவுகாரமாக மாறுது அப்படிங்கிறாங்க. மகர எழுத்தை குறிப்பிடணும் அப்படின்னா பகரத்துக்கு மேலே ஒரு புள்ளி இடணும் அப்படிங்கிறாங்க. குற்றியெழுகிற எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளி இட்டனர். நீங்கள் வந்து அந்த இதை விட்டுருங்க, அந்த எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்து இப்போ தான் நமக்கு வந்து அந்த துணைக்கால் இடுறோம்ல நெடில் எழுத்து, அதை சொல்கிறாங்க. இப்போ வந்து ஐகார எழுத்துக்கு வந்து இந்த கைக்கெலாம் வந்துன்னா இது போடுறோம்ல அந்த இதெல்லாம் அதை சொல்ல வராங்க. தமிழ் எழுத்துக்கள் வந்து மிகப்பெரிய சீர்திருத்தத்தை வந்து செய்தவர் வந்துன்னா வீரமாமுனிவர் தான் அப்படிங்கிறாங்க. எகர ஒகர வரிசையில் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை வந்து அவர் தான் கலைந்தார். என்னும் எழுத்திற்கு வந்து கீழ்கொடிட்டு இப்போ நம்ம தற்காலத்தில் பயன்படுத்துறதுக்கெல்லாம் வந்து வீரமாமுனிவர் செய்த சீர்திருத்தம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவை வந்து அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காருல்ல, அதை சொல்ல வராங்க. ஸோ வந்து இப்போ தமிழ் எழுத்துக்கள் வந்து மிகப்பெரிய சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வந்து வீரமாமுனிவர். அடுத்து பெரியாரோட இது வந்து என்ன அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டு வரை ந ஆகிய எழுத்துக்களை வந்து இப்படி தான் எழுதியிருக்காங்க. அதே போல் வந்து நை லை லை நை ஆகிய எழுத்துக்களை வந்து எழுதினார். இப்போ வந்து இதை வந்து அச்சு கோர்ப்பதற்கு இவ்வெழுத்துக்கள் வந்து தனி அச்சுக்கள் உருவாக்கப்பட வேண்டியது. இந்த மாதிரி எழுத்துக்களை வந்து கோர்ப்பதற்கு அச்சு கோர்ப்பதில் வந்து சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வந்து பெரியார் அப்படிங்கிறாங்க. இக்குறைகளை நீக்குவதற்காக தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செய்தார் அப்படிங்கிறாங்க. அவரது எழுத்து சீர்திருத்தங்கள் சில ஏற்கப்பட்டு தமிழக அரசால் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. நடைமுறைப்படுத்தப்பட்டதே வந்து 1978ன்னு நினைக்கிறேன். காலந்தோறும் ஏற்பட்ட இவ்வாறான வரி வடிவ வளர்ச்சி காரணமாக தமிழ் மொழியை வந்து பிற மொழியின் வந்து எளிதில் கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ் மொழி வந்து இப்போ கணினி பயன்பாட்டிற்கு ஏற்ற மொழியாகவும் ஆகியிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த லெசன் வந்து ரொம்ப ஈஸி தாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்தோம், நம்ம கருத்தை வந்து பிறருக்கு தெரிவிக்கிறதுக்கே மொழி தான் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஒவ்வொரு பொருளை குறிக்க வந்து ஓவியம் வந்து வரைஞ்சிருக்காங்க, அதான் ஓவிய எழுத்து அப்படின்னு சொன்னாங்க. கல்வெட்டுகள்லாம் வடமொழி வந்து இருந்திருக்கு. எகர ஒரு ஓன்லாம் இல்லாமல் இந்த நெடிலெலாம் வித்தியாசமே இல்லை அப்படின்னு, மெய்யெழுத்துக்கெல்லாம் புள்ளியே இடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து வந்துன்னா
இந்த நம்ம தமிழ் மொழி வந்து இப்போதுள்ள நிலையான வடிவத்தை இது பண்ணுறதுக்கு வந்து அச்சுக்கலை தான் வந்து மெயினாக இருந்திருக்கு. அச்சுக்கலை தோன்றியதுக்கு அப்புறம்தான் வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து இப்போது நிலையான வடிவத்தை வந்து பெற்று இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்தோன்னா செப்பேடுகள் கல்வெட்டுகள்லாம் எந்த நூற்றாண்டுன்னு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதில் எந்தெந்த எழுத்துக்கள் வந்து பயன்படுத்தினாங்க, வட்டெழுத்து, தமிழ் எழுத்துக்கள், கடைச்சங்க காலத்தில் கண்ணெழுத்துக்கள். இதை சொன்னது வந்து என்ன, கண்ணெழுத்து சொன்னது வந்து சிலப்பதிகாரம். அப்புறம் வந்து தமிழ் மொழியிலே 2 வகை எழுத்திருக்குன்னு சொன்னது வந்து அரைச்சொல்லூர் கல்வெட்டு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பாறைகள்னால் வந்து நேர்கோடுகள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓலைகள்னால் வளைந்த கோடுகள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து மேல் வந்து புல் எகர ஓகர குறி எழுத்துக்களை குறிக்க அது மேலே புல் வைக்கிற பழக்கம் எங்கே தொல்காப்பியத்தில் இருந்து தொல்காப்பியர் காலத்திலே இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து குறிலெழுத்துக்கு பக்கத்தில் இட்டால் நெடிலெழுத்தை வந்து குறிக்கும். குறிலெழுத்துக்கு முன்னாடி 2 இருந்து ஐகார வரிசையை வந்து குறிக்கும். எகர வரிசையை வந்து குறிக்கிறதுக்கு வந்து பக்கத்துலேருந்து 2 புள்ளி இடணும். பகர வரிசையை வந்து என்ன மகரமாக மாற்றுறதுக்கு வந்து பகரத்துக்கு மேலே புள்ளி வைக்கணும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தமிழ் எழுத்துக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை யார் கொண்டு வந்தார்னு பார்த்தோம்னா வீரமாமுனிவர் வந்து இதே அச்சு கோர்ப்பதில் வந்து சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வந்து பெரியார் அவர்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது அப்படிங்கிறாங்க. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வந்து வட்டெழுத்து அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் வந்து ஈடுபட்டவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் அப்படின்னு. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் வந்து கண் எழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை வந்து கலைந்தவர் யார் அப்படின்னா புள்ளிகளால் ஏற்படும் நம்ம இந்த முன்ன புள்ளி வைக்கணும், பக்கத்தில் வந்து பின்ன வந்து 2 புள்ளி வைத்தா வந்து அது ஐகார வரிசை, இது மாதிரியான புள்ளிகளால் ஏற்பட்ட குழப்பத்தை வந்து நீக்குனது யாருன்னா வீரமாமுனிவர். அச்சில் வந்து கோர்ப்பதற்கு உள்ள பிரச்சனைகளை வந்து நீக்கினவர் யார் அப்படின்னா பெரியார். படிக்கும்போதே வந்து புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அடுத்து சொற்பூங்கா, இதில் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா சொல்லுங்கிற பொருளுக்கு வந்து நெல்லுங்கிற பொருளும் தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்ற பொருளும் வந்து உண்டு அப்படிங்கிறாங்க. சொன்றி சோறு என்பவை வந்து அவ்வழியில் வந்தவை. நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருத்தல் ஆகாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொல்காப்பியரோட கூற்று தான். எல்லா சொல்லுக்குமே பொருள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. மொழி என்பதற்கு வந்து சொல் என்பது வந்து பொருள். சொல்ல வந்து நெல்லுங்கிற பொருள், சொல்லுக்கு நெல்லுங்கிற பொருள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து மொழிக்கு வந்து சொல் என்ற பொருள் அப்படிங்கிறாங்க. மொழியை வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கும் மேற்பட்ட எழுத்து உடைய மொழி என 3 வகையாக்குவார் அப்படிங்கிறாங்க. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறது வந்து தொல்காப்பியர். 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குன்னு சொன்னது யாருன்னா நன்னூலார். அதனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. அதில் வந்து 40 வந்து நெடில் எழுத்துக்கள், 2 வந்து குறில் எழுத்துக்கள். நோ தூ என்னும் குறில்களை சேர்த்து தான் 42 வரும் அப்படிங்கிறாங்க. காட்டு பசுவுக்கு வந்து ஆமா என்று பெயர் வந்து உண்டு அப்படிங்கிறாங்க. இந்த மா என்பது வந்து விலங்கையை வந்து குறிக்கும் அப்படிங்கிறாங்க. அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா என்றெல்லாம் வந்து விலங்கின் பெயராக வந்து நிற்கின்றன அப்படிங்கிறாங்க. இல்லை நான் என்ன எக்ஸாமுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும்தான் சொல்கிறேன். இதில் பாருங்கள், அம்பு வந்து விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் வந்து ஏவலன் அப்படிங்கிறாங்க. அம்பு விடும் கலையை வந்து ஏகலைங்கிறாங்க. அதில் வல்லவன் வந்து ஏகலைவன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வேற என்ன, ஏவு என்றும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமின்றி எய் எனவும் ஆயிற்று. ஏவுகின்ற அம்பை போல் கூர்முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பே வந்து எய்ப்பன்றி. அம்பை எய்பவர் எய்னர், அவர்தம் மகிழர் வந்து மகளிர் வந்து அம்பை எய்பவர் வந்து எய்னர் அப்படிங்கிறாங்க. அந்த அம்பு விடுற கலை தான் வந்து ஏகலை, அதில் வல்லவன் வந்து ஏகலைவாங்க. இதே அம்பை எய்பவர் வந்து எய்னருங்கிறாங்க, அதில் மகளிர் வந்து எய்னியருங்கிறாங்க. சங்க புலவர்களில் வந்து எய்னாரும் உலர் 2 பேர். சங்க புலவர்கள் வந்து எய்னரும் இருந்திருக்காங்களாம், எய்னியரும் இருந்திருக்கதா வந்து சொல்ல வராங்க. செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வந்து இளங்குமரனார் தான். இவர் வந்து பள்ளி ஆசிரியராகவும் பணி புரிஞ்சிருக்காரு. நூலாசிரியராக, இதழாசிரியராக, உரையாசிரியராகவும், தொகுப்பாசிரியர் என ரொம்ப பன்முகத்திறமை கொண்டவராக வந்து இருந்திருக்கார். இவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா வந்து இலக்கண வரலாறு,
தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் நூல்களை வந்து எழுதியுள்ளார். தேவநேயம் என்னும் நூலை வந்து தொகுத்துள்ளார் அப்படிங்கிறாங்க. திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவனர் நூலகமும் அமைத்துள்ளார். தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் என்னும் நூலிலிருந்து செய்திகள் தொகுத்து இங்கு தரப்பட்டுள்ளன அப்படிங்க. ஸோ இளங்குமரனார் யார் அப்படின்னா வந்து செந்தமிழ் ஆந்தரன் அழைக்கப்படுறாரு. அவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் வந்து எழுதியிருக்காரு. தேவநேயம் என்னும் நூலை வந்து தொகுத்திருக்காரு. திருச்சிக்கு அருகே அல்லூரில் வந்து திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகம் வந்து நிறுவியுள்ளார் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த நம்ம இப்போ பார்த்த நியூஸ்லாம் வந்து செய்திகள் வந்து எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் இந்த நூல்லேருந்து இந்த செய்திகள்லாம் தொகுத்து தரப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. எழுத்துக்களின் பிறப்பு வந்து இது வந்து ரொம்ப முக்கியங்க. எழுத்துக்களின் பிறப்பினை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு வந்து 2 வகை இருக்குது. இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புன்னு 2 வகையை வந்து பிரிக்கிறாங்க. அதில் வந்து இடப்பிறப்பு வந்து எப்படின்னா கழுத்து, மார்பு, மூக்கு, கழுத்தை வச்சு வந்து பிறக்குது. உயிரெழுத்துக்கள் வந்து கழுத்தை இடமாக கொண்டு, வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 வந்து மார்பை இடமாக கொண்டு, மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 வந்து மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள் வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுதெழுத்துக்கள் வந்து தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன. பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து இடப்பிறப்பு அப்படிங்கிறாங்க. இதே வந்து எழுத்துக்கள் முயற்சி பிறப்புனா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் வந்து சொல்லுவாங்க. உயிரெழுத்துக்கள் வந்து அ, ஆ ஆகிய 2ம் வாய் திறத்தல் ஆகிய இது நீங்கள் சொல்லி பார்த்தாவே இது வந்து புரிஞ்சுக்கலாம். வந்து வாய் திறத்தல் ஆகிய முயற்சியால் பிறக்கின்றன. இ, ஏ, ஐ ஆகிய 5ம் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல் வாய்ப்பல்லை பொருந்த முயற்சிகள் வந்து பிறக்கின்றன அப்படிங்கிறாங்க. உ, ஓ, ஔ ஆகிய 5ம் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் வந்து பிறக்கின்றன அப்படிங்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 வந்து ரொம்ப முக்கியங்க. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு. இக்கு, இங்குனா வந்து இரு மெய்களும் வந்து நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால். இச்சு, இஞ்சு வந்து நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு வந்து இருமைகள் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்லி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இரு மெய்களும் மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன அப்படிங்கிறாங்க. இவ்வுனா மேல்வாய் பல்லை கீழ் உதடு வந்து அந்த மேல்வாய் பல்லை கீழ் உதடு இருக்குல்ல பொருந்துவதால் பிறகு நீங்கள் சொல்லி பார்த்தாவே தெரியும். இது இத்து இந்தனா இரு மெய்களும் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் வந்து நுனி வந்து பொருந்துவதால் இத்து இந்து பிறக்கின்றன. சொல்லி பாருங்க தெரியும். சார்பெழுத்துக்கள் வந்து ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் தான் வந்து பிறக்கிறது அப்படிங்கிறாங்க. பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன அப்படிங்க. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ, ஆயுத எழுத்து தலை, மார்பு வந்து வல்லின எழுத்து, கழுத்து வந்து இடையின எழுத்து, உயிரெழுத்து கழுத்து, மூக்கு வந்து மெல்லின எழுத்து. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் வந்து மார்பு சொல்லிட்டோம். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறகு இட்டு இன்னு. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் கீழ் இதழும் அப்படின்னா வந்து நீங்கள் சொல்லி பாருங்க தெரியும். இக்கு எங்கன்னா நாவின் முதல் அன்னத்தின் அடி, இச்சு இஞ்சு அப்படின்னா நாவின் இடை அன்னத்தின் இடை, இட்டு இன்ன நாவின் நுனி அன்னத்தின் நுனி, இத்து இந்துனா நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி, இத்து இந்து சொல்லி பாருங்க. இந்த மரபு இது வந்து ரொம்ப முக்கியம். பார்த்துங்க கேட்குறாங்க. ஆந்தை வந்து அலரும், காகம் கரையும், சேவல் வந்து கூவும், குயில் கூவும், சேவலும் வந்து கூவும், குயிலும் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை வந்து குளரும் அப்படின்னு. தொகை மரபுனா மக்கள்னா வந்து கூட்டம், ஆண் நிறை, ஆட்டு வந்து மந்தை. இதே வந்து சின்னதுக்கு வந்து அதோட ஆடுனா வந்து நம்ம குட்டின்னு பார்த்துருப்போம். இதே தொகையான ஆட்டு வந்து மந்தை, யானை வந்து கன்று, பசு கன்று, இதெல்லாம் பார்த்துங்க கேட்பாங்க. சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு,
தண்ணீர் குடி, பால் பருகு, கூடை முடை, பூக்கொய், இலை பறி, பானை வந்து வனை அப்படிங்கிறாங்க. பார்த்துங்க, மரபு வந்து ரொம்ப முக்கியமானது. ஒலிப்பிறப்பியல்னா ஆர்டிகுலரேட்ரி ஃபொனிட்டிக்ஸ், மெய்யொலினா கான்சனண்ட், உயிரொலினா வவல், அகராதியல்னா லெக்சிகோகிராஃபி, மூக்கொலினா நாசல் கான்சனன்ட் சவுண்ட், கல்வெட்டுனா எபிகிராஃபி, ஒலியன்னா ஃபோன், சித்திர எழுத்துனா பிக்டோகிராஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். பட் வந்து நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னு பாருங்கள். இதில் வந்து கூற்றுகளுக்கான கேள்விகள் வந்து அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து மரபுகள் வந்து கேட்டிருக்காங்களே, மரபு குயில் கூவும், சேவல் கூவும், இது மாதிரியான வார்த்தைகள் வந்து கேட்க அதிகமாக இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டான லெசனு. ஃப்ரீயாக இருக்கும்போது நல்லா வந்து முடிஞ்சால் நல்லா புரிஞ்சு படிங்க, இல்லைனா கூட அடிச்சுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.